Hi friends, Assalamu alaikum. Welcome to my YouTube channel. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு டே vlog கொண்டு வரணும்னு நினச்சேன். இன்றைக்கி ஃப்ரைடே 6th டிசம்பர். நான் யூஸ்வலி எப்படியும் 4 o'clock கிளம்பிடுவேன். எழும்பினா ஒரு 6:30 மட்டும் ரிசைட்டிங் ப்ரேயர்ஸ் வேலை அப்படி இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் 6:30க்கு தான் நான் விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி அதுக்கு பிறகு தான் கிச்சன் டிபார்ட்மெண்ட்கே வருவேன். ஃப்ரைடே நான் பெரிய பெரிய வேலையெல்லாம் போட்டுக்கொள்ள மாட்டேன். ஏழுமான மட்டும் ரிலாக்ஸாக ப்ரேயர்ஸ் ரிசைட்டிங் அதை மாதிரி வேலை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு எப்படியுமே ஃப்ரைடே என்னமாலும் ஸ்பெஷலாக குக் பண்ணிப்படும். லாஸ்ட் 2-3 வீக்ஸ் ஒன்றுமே அப்படி செஞ்சு படலை. எல்லா பக்கத்துலேயும் மழையும் வெள்ளமும். ஸோ மனசுக்கு மிச்சம் கவலை இருந்துச்சு. அதனால் நான் லாஸ்ட் 2 வீக்ஸ் எதுவுமே செஞ்சு படலை. இப்போ 3-4 வீக்ஸ்க்கு பிறகு இன்றைக்கு தான் பேக் டு நார்மல் ஆகிக்கிற மாதிரிக்கு அந்த ஃப்ரைடே ரூட்டினில். நாங்கள் உண்மைக்குமே ஃப்ரைடே ஜும்மா மட்டும் அமலில் தான் கழிக்கணும். ஏன்னு சொன்னால் ஃப்ரைடே தான் எங்களுக்கு நடக்க வேண்டியது எல்லாம் நடந்துக்குது. அதே மாதிரி உலகம் அழிவும் ஃப்ரைடே தான் நடக்கும். ஸோ அதனால் நாங்கள் ஃப்ரைடேக்கு ரிசைட் பண்ணுறது, ஃப்ரைடேக்கு ப்ரே பண்ணுறது எல்லாம் நாங்கள் ஒதுக்கி ஒழுங்காக செஞ்சு கொள்ளணும். சூரத்துல் கௌஃப் எந்த ஃப்ரைடேயுமே நாங்கள் ரிசைட் பண்ணவே வேணும். சூரத்துல் கௌஃப் இந்த ஃப்ரைடே ரிசைட் பண்ணினா நெக்ஸ்ட் ஃப்ரைடே வரைக்கும் அதோட வெளிச்சமும் ஒளியும் அதோட பரக்கத்தும் எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஸோ இப்போ நான் என்னோடய ரூட்டின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பயுமே டீ தானே எங்களோட ஃபஸ்ட். ஸோ டீ ஊற்ற வந்தாச்சு. எனக்கு எப்பயுமே ஜிஞ்சர் டீ தான் பிடிக்கும். ஸோ வீட்லேயும் எல்லாருக்கும் இப்படித்தான் ஜிஞ்சர் டீ தான் நல்லாவே விருப்பம். ஸோ நான் ஜிஞ்சர் டீ ரெடி பண்ணி குடிக்கிறேன். இன்றைக்கி நான் ஏர்லி மார்னிங்கே கேட்ஸுக்கெல்லாம் ஃபுட் கொடுத்துட்டேன். இல்லாட்டி அவங்களோட பெரிய கரைச்சல், அவங்களுக்கும் பசி வந்துடுமே. ஸோ நான் அங்கனைக்கே ஃபுட் பேக்கெட்டை வச்சுக்கிறேன். நான் ரிசைட் ப்ரே பண்ணுற இடத்துல அங்கனைக்கே நான் அவங்களுக்கு கொடுத்துருவேன். எனக்கு எப்படியுமே ஏர்லி மார்னிங் டீ டைமுக்கு ஒரு பிஸ்கட் உண்டாலும் என்னமாலும் ஒரு கேக் பீஸ் உண்டு, என்னமாலும் உண்டு கட்டாயம் வேணும். எப்படியுமே எங்களோட வீட்டில் என்னமாலும் மீக்கும். ஹஸ்பண்டும் என்னென்னமாலும் கொண்டாந்து வச்சிடுவார், மவளும் என்னமாலும் வாங்கி எடுத்துடுவாங்க. ஸோ ஏர்லி மார்னிங் என்னமாலும் நான் கட்டாயமாக தின்னுட்டு தான் டீ குடிப்பேன். உங்களுக்கும் இப்படி என்னமாலும் ஒரு பழக்கம் மிக்கும்னு நான் நினைக்கிறேன். இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த ஹேபிட் வரத்துக்கு ரீசன் எனக்கு கெஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது. இப்போயும் மிக்குது, கொஞ்சம் அசந்தா வந்துடும். ஸோ அதனால் நான் சரியான பயம். ஏர்லி மார்னிங்கே இப்படி என்னமாலும் நாங்கள் சாப்பிட்டா எனக்கு கெஸ்ட்ரைட்டிஸ் வராது. ஸோ அதுதான் நான் இதை ஹேபிட் ஆக்கி கொண்டேன். இன்றைக்கி க்ரீம் க்ரக்கர் பிஸ்கட் இருக்குது. ஸோ நான் அதில் 2 எடுத்துக்கொண்டேன். இதோடைய பிளான்டன் மீது சட்டப்படி வைக்கும். ஆனால் என்ன செய்ய, இன்றைக்கி பிளான்டன் இல்லை. டீ ஸ்ட்ராங்காகவும் மிக்கணும், நல்லாவும் மிக்கணும். ஒரு மாதிரியாக டீயை குடித்தாச்சு. இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட்டை செய்வோம்ட்டு வந்துட்டேன். நான் எப்போயுமே லஞ்சுக்கு ஹெவியாக என்னமாலும் செய்கிறேன்னு சொன்னால் பிரேக்ஃபாஸ்ட்டை நார்மலாக தான் செய்வேன். ஏன்னா இப்போ டைம் போகிற ஸ்பீடுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் ஹெவியாக செஞ்சு லஞ்சும் ஹெவியாக செய்கிறதுக்கு டைமே போதா. அது மட்டும் இல்லை, அப்படி அமக்கலமாக செஞ்சால் எதுவுமே டேஸ்ட்டாக வராது. ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட்டை லைட்டாக ப்ரெட் சாண்ட்விச் அப்படி என்னமாலும் மட்டும் செஞ்சுட்டு இந்த லஞ்சை நல்லா ஹெவியாக செய்கிறதுக்கு வருவேன். அப்படி இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட்டை ஹெவியாக செஞ்சால் லஞ்சை லைட்டாக செஞ்சு கொள்வேன். அப்படி தான் நான் இப்போ பிளான் பண்ணி செஞ்சு கொள்கிறேன். இன்றைக்கி ப்ரெட் சாண்ட்விச்சோடு செய்வோம்ட்டு பார்த்தேன். மிச்சம் ஈஸியான சாண்ட்விச் தான். அப்போ தான் அந்த கொஞ்சம் ஒரு கேப் ஒண்டிக்கும் லன்ச் டைம் ரெடி ஆகிறதுக்கு. ஸோ இன்றைக்கி நான் டூனா போட்டு ப்ரெட் சாண்ட்விச் செஞ்சு கொள்வோம்ட்டு வந்துக்கிறேன். எப்பயுமே ஏர்லி மார்னிங் எழும்புகிற பழக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால் ஏர்லி மார்னிங் எலும்பினாண்டா எப்படியுமே 9-9:30 ஆகக்குள்ள எவ்ரி திங் இஸ் ஃபினிஷ்ட்.
குக்கிங், லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன் எங்களுக்கு. இதே நாங்கள் ஒரு 7 மட்டும் 6:30 7 மட்டும் நல்லா தூங்கி எழும்பினோம்னா அதுக்கப்புறம் எங்களோட நாளே டல் ஆகிடும். ஏன்டா இப்போ டைம் போகிற ஃபாஸ்ட்டுக்கு எங்களுக்கு டைம் போதான் போய்த்திடும். இதே நாங்கள் தஹஜ்ஜுதுக்கு எழும்பி நல்லா ரிசைட் பண்ணி ப்ரே பண்ணி எல்லாம் முடிச்சு ஃபஜ்ரோட நாங்கள் கிச்சனுக்கு வந்துட்டோம்னா வெயில் வர முந்தையே எங்களோட ஒர்க் எல்லாம் எங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிக்கொள்ளலாம். எங்களுக்கு கிச்சனில் மட்டும் இல்லையே வேலைக்கு, எங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வேலை இருக்குது. வாஷிங்ஸ் இருக்குது, க்ளீனிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து நல்லா நினைவு வச்சுக்கொள்ளணும், நாங்கள் ஏர்லியாகவே எழும்புறதுக்கு. அப்போ இப்போ வந்து டைம் வந்து 8:30. நான் 8:30க்கு என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டே முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து எனக்கு க்ரோசரி ஐட்டம் 2-3 முடிஞ்சிருச்சு. ஸோ நான் இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய்த்து கொண்டிருக்கிறேன் அதுவரை வாங்குறதுக்கு. நாங்கள் என்னத்தான் எவ்வளோ தான் பார்த்து வாங்கினாலும் குக் பண்ணுற டைம் ஆகக்குள்ள அது இல்லையே இது இல்லையேன்று 2-3 திங்ஸாலும் நினைவு வரும். ஸோ நான் இன்றைக்கி வாங்குறதுக்கு போகிறேன். எனக்கு வந்து சூப்பர் மார்க்கெட் வந்து ஒரு 50 மீட்டர்ஸ் உள்ளுக்கு தான் வாக்கிங் டிஸ்டன்ஸ். ஸோ வந்து சுற்றி போய்த்து கொள்கிறேன். என்னமாலும் தேவைண்டா டக்குன்னு போய்ட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அந்த அளவுக்கு கிட்ட. இப்போ நான் போய்த்து வாங்கி கொண்டிருக்கிறேன். உண்மைக்குமே போன இடத்துலையும் மின்னம் திங்ஸ் நினைவு வரும். இது வேணுமே அது வேணுமேண்டு அப்படியெல்லாம் நினைக்கிறதுக்கு நினைவு வரேன்டா அதுக்கு நாங்களே தான் போகணும். எப்படியுமே வீட்டில் உள்ள இந்த ஆம்பளைகிட்ட சொன்னால் அவங்க வந்து ஒழுங்காக கொண்டு வர மாட்டாங்க. கொண்டு வந்தாலும் பேலன்ஸ் என்னமாலும் மீக்கும். ஸோ அதுக்கு நாங்களே போகிறேன். எங்களுக்கு வேலை லேசி தான். அடுத்து இன்றைக்கி சிக்கனும் கொஞ்சம் வாங்க வேண்டியிருந்துச்சு, அதையும் வாங்கி கொண்டேன். இது எங்கள் வீட்டுக்கு வந்திக்கிற புதிய ஆள் ஓரியோ. அவருக்கு 2-3 months தான் ஆகுது. அவருக்கு எங்கே போகணும் எங்கே வரணும்னு எல்லாம் தெரியா. கிச்சனில் டேபிள் டாப்புக்கும் டக்குன்னு ஏறி வந்துடுவார். நம்ம அவர் சின்ன ஆள். லஞ்சுக்கு இன்றைக்கி எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எல்லாம் செஞ்சுடுவோம்னு பார்த்தேன். செஞ்சு வச்சுட்டு போய்த்து ஒரு ஷவர் ஒன்று எடுத்துகிட்டு வந்து தான் லஞ்ச் குக் பண்ணணும். இவத்தான் எங்களோட பிளக்கி. ஸோ ஷவர் டக்குன்னு முடிச்சிட்டேன். நான் எப்போவுமே ஷவர் பண்ண டக்குன்னு வந்துடுவேன் ஒரு 20 minutesல. இப்போ டைம் வந்து 10 ஆகுது. ஸோ எனக்கு எப்படியுமே 10 டைமுக்கு ஒரு மின்ட் பிளேன் டீ ஒன்று வேணும் கட்டாயமாக. ஒன்றோ மின்ட் அப்லாட்டி ஜிஞ்சர் சம்திங் என்னமாலும் வேணும். ஸோ அதுக்கு என்னமாலும் ஒன்று வேணும் கடிச்சு கொள்றதுக்கு. ஏன்னா நான் வந்து இதுக்கு சுகர் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ இன்றைக்கி வீட்டில் தொதல் இருந்துச்சு. 10 டைம் இப்படி தான் போகுது. எப்போயுமே நார்மலாக இது என் பழக்கத்திலே வந்துக்குது. இது ஒரு எப்படியுமே ஒரு 10 years மட்டுக்கு எனக்கு இந்த பழக்கம் இருக்குது. இது நல்ல பழக்கமாக சரியில்லாத பழக்கமானு கூட எனக்கு தெரியா. பட் இந்த பழக்கம் எப்படியோ எனக்குள்ளே ஈக்குது. இன்றைக்கி லன்ச் வந்து நான் வந்து சேவரி ரைஸ் ஒன்று தான் செய்ய பார்க்குறேன். அதுக்கு க்ரீன் பீஸ் கீ எல்லாம் ஆட் பண்ணி சேவரி ரைஸ் ஒன்று செய்வோம்னு பார்த்தேன். அதுக்கு வந்து சிக்கன் கறியும் பிரிஞ்சல் டேவலும் தான் செய்ய பார்க்குறேன். மற்றது ஒரு சாலடும். ரைஸுக்கு வந்து க்ரீன் பீஸ் ஆட் பண்ணி நான் இன்னுமே செஞ்சில்லை. என்னோடய ஃப்ரெண்ட் ஒன்று தான் சொல்லிச்சு. பார்ப்போம் இன்றைக்கி செஞ்சு எப்படி டேஸ்ட்டாக வருதா. அது க்ரீன் பீஸ் தான் டேஸ்ட்டாக தானே இருக்கும். ஸோ ஐசுட்டி எப்படியுமே நல்லா தைக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இப்படி சேவரி ரைஸ் ட்ரை பண்ணிக்கிறீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டில். மற்றது இந்த சிக்கன் கறியும் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் செஞ்சேன். மற்ற நாள் மாதிரி இல்லை. அதுவும் நல்லா வந்துச்சு. நான் இந்த ஃப்ரைடே ஸ்பெஷல் வந்து என் டாட்டர் சின்னத்தில் பழவினது. ஏன்டா அவள் வந்து எப்போவுமே சாப்பாட்டுக்கு சரியான களவு. அப்போ அந்த ஃப்ரைடே ஸ்பெஷலாக செஞ்சால் கொஞ்சம் சாப்பிடுவா. அதுக்கு தான் நான் அப்படி பழவினேன். நார்மலாக நான் அந்த நேரம் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்வேன். இப்போ வந்து நான் எல்லாம் செஞ்சிட்டேன், குக் பண்ணிட்டேன். நான் இதுக்கு ஒரு புடிங் செஞ்சேன். கஸ்டர்ட் ப்ளெயினாகவும் ஒரு லேயரும் சாக்லேட் இன்னொரு லேயருமா செஞ்சேன். சிக்கன் கறியும் சட்டப்படியாக வந்துக்குது. உண்மைக்குமே இன்றைக்கி வந்து சலட் ஒன்று செஞ்சு பட்டுச்சு. சும்மா நார்மல் சலட் தான். சாப்பாடு லன்ச் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி லன்ச் வந்து ஹஸ்பண்ட் வரலை. ஸோ நானும் அவளும் தான் சாப்பிடணும். அவள் ஒரு டைம் நான் ஒரு டைம் தான் சாப்பிடுவோம். ஏன்டா பேத்தியை வச்சு கூட சாப்பிட கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டில் நான் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் அவள் சாப்பிடுவோம். இல்லாட்டி அவள் அப்படி நான் ஏதாவது அப்படி சேஞ்ச் பண்ணி செஞ்சுக்கொள்வோம்.
புடிங்கும் நல்லா வந்துச்சு இன்றைக்கி. முந்தி வெட்டிங்ஸில் இந்த புடிங் தான் வைப்பாங்க. ஸோ எனக்கு இந்த புடிங் எப்போ தான் செஞ்சாலும் பழைய நினைவு வந்துடும். டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிக்குதா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் தாங்க. அதே மாதிரி மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த vlog எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு vlogல சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.